அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் நம்ம வீடுகள் கட்டுவது குறித்த சட்டங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் கந்திஷ்டிக்காக வேண்டி கந்திஷ்டி இருப்பதாக நம்பிக்கொண்டு வீடுகளில் பூசணிக்காய்களை தொங்க விடுவது, இன்பல மூட நம்பிக்கைகளை செய்வதற்கு மார்க்கத்தில் இடமில்லை, கந்திஷ்டிங்கிறதே கிடையாது, இன்னும் சொல்ல போனால் கண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தியே கிடையாது என்பதையும் நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். இந்த கந்திஷ்டி இருப்பதாக நினைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்னென்னு சொன்னால், மாஷா அல்லான்னு சொல்லி எழுதி அது என்ன செய்கிறாங்கன்னா வாசலில் தொங்க விடுறாங்க. இந்த மாஷா அல்லா என்று சொல்வது கந்திஷ்டியை நீக்கிறோம். கந்திஷ்டி இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லைன்னு ஆன பிறகு இல்லாததுக்கு பரிகாரம் செய்வது மூட நம்பிக்கை. ஆனால் மாஷா அல்லாங்கிறது நல்ல வார்த்தை. மாஷா அல்லாஹுங்கிற வார்த்தையை எழுதி தொங்க போடுறாங்க இல்லையா, அதை கந்திஷ்டிக்காக இல்லாமல் சும்மா எழுதி போடலாமான்னா எழுதி போடலாம். அது அழகான வார்த்தை தான். இந்த மாஷா அல்லாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு காரியம் நாளைக்கு செய்ய போகிறதா சொல்கிறோன்னு வைங்க, அதை இன்ஷா அல்லான்னு சொல்லுவோம். நாளைக்கு செய்வேன்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. இன்ஷா அல்லான்னு அல்லாஹ் நாடினால் செய்வேன். அப்போ எதிர்காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தால் நம்ம அடித்து சொல்ல முடியாது. வருவேன், போவேன், தருவேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நடக்காமல் போயிடும். எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால் நமக்கு என்ன சொல்லப்படுதுன்றா, அவளா தக்கூலன்னு லிஷையின் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, இந்த காரியத்தை நாளைக்கு நான் செய்ய போகிறேன் என்று சொல்லாத, இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாளை தவிர நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று குர்ஆனிலே கட்டளை இருக்கிறது. அப்போ எதிர்காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக பேசினீர்கள், தருவதாக, வருவதாக, போவதாக, கொடுப்பதாக, எதை பற்றியாவது பேசுவதாக இருந்தால் அதை இன்ஷா அல்லாஹ் சேர்த்து தான் பேசணும். எழுதினால் அப்படி தான். தபாலில் எழுதுகிறோம் வருவேன்னா இன்ஷா அல்லாஹ் வருவேன். ஏன்னா எழுத்தும் பேச்சு எல்லாம் ஒன்று தான். அப்போ இன்ஷா அல்லாங்கிறது நாளை நடப்பதை பற்றி பேசுவதற்கு உரிய ஒரு சொல். அது மார்க்கத்தில் கடைப்பிடிக்கிற ஒரு சுன்னத்து. அது நல்ல ஒரு விஷயம், நம்ம நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாஷா அல்லா இருக்குல்ல, அதில் இந்த இன்னுக்கு பதிலாக மாண்டு போடுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னது? இன்ஷா அல்லாவில் ஷா அல்லான்னு இருக்கிறது. அதில் இன்ஷா அல்லாண்டா இன் என்றால் இருந்தால், வந்தால், போனாலுங்கிற அந்த அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால் நடக்கும், அல்லாஹ் நாடினால் தருவேன், அல்லாஹ் நாடினால் வருவேன் என்று அந்த வார்த்தை அதுக்குள்ளே மறைஞ்சு நிற்கிறது. மாஷா அல்லாஹ் எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், நடந்து முடிஞ்சதுக்கு. இனிமே நடக்கிறதை பற்றி பேசுவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நடந்துருச்சு, ஒரு காரியம் நல்லபடியாக நடந்து போச்சு, நல்ல காரியங்கள் நடந்துருச்சின்னு சொன்னால், அது நடந்த பிறகு என்ன செய்யும்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு கர்வம் வரும். பெரிய பணக்காரனை போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு மமதை வந்துடும். பெரிய ஒரு பதவி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம பதவியை பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு மமத கர்வம் வந்துடும். அந்த கர்வத்தை நீக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்குன்னா, மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் நாடுனது, இது இந்த காரியம் எனக்கு இந்த வீடு கிடைத்தது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான், என்னால் கிடையாது. இப்போ நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தால் அது நல்லதாக இருந்தால், கெட்டதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு செத்துட்டாருன்னு மாஷா அல்லான்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு இன்னா லில்லாஹி சொல்லிடுவோம். ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம், பதவி, அந்தஸ்து, இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னால் அதை என்ன செய்யணும்னு கேட்டால், அதில் திமிரு வராமல் இருப்பதற்காக வேண்டி, ஒரு கர்வம் வராமல் இருப்பதற்காக வேண்டி மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒருவருக்கு கிடைத்ததாக நம்ம கேள்விப்பட்டால் கூட மாஷா அல்லான்னு சொல்லணும். ஒருத்தர் நல்ல செல்வந்தர் ஆகிட்டாரா, மாஷா அல்லா, அல்லாஹ் நாடியும் நடந்துருச்சு, உங்கள் திறமையினால் அது வரல, உங்களுடைய அது இந்த இதனால் உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் அதை அடையலை, உங்கள் உழைப்பினால் நீங்கள் அடையலை, அல்லாஹ்வுடைய நாட்டமும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ற நம்பிக்கையை நம்ம பலப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி நடந்து முடிந்த காரியங்களுக்கு மாஷா அல்லா. இது கந்திஷ்டிக்குள்ளே மாற்றிவிட்டாங்க. மாஷா அல்லான்னா என்னென்னா கந்திஷ்டியை அழிச்சிருங்கிறாங்க. கந்திஷ்டி தான் இல்லைன்னு ஆயிடுச்சே. ஆனால் மாஷா அல்லாங்கிறத சொல்லலாமா, எழுதலாமா என்றால் தாராளமாக எழுதலாம். மாஷா அல்லாங்கிறத எப்போ வேணால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதோ, பிள்ளை பிறந்துருச்சா மாஷா அல்லா,
மாஷா அல்லாஹ்னா என்னன்னா இது அல்லாஹ் நாடியதுன்னு அர்த்தம். மாஷா அல்லாஹ் என்ன அர்த்தம்? என்ன, இது இறைவன் நாட்டப்படி நடந்தது, எங்களுக்கு இதில் எந்த ரோலும் இல்லை, எங்களுடைய உழைப்பினால் திறமையினால் இது நடக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த தௌஹீதுடைய நம்பிக்கை வந்து வலுவாகும். உள்ளத்தில் என்ன செய்யும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் பற்றின நம்பிக்கை வந்து பலப்படும். அதனால் மாஷா அல்லாங்கிறத சொல்லணும் என்பதற்கு வந்து நிறைய குர்ஆனில் கூட சான்று இருக்குது. குர்ஆனில் எப்படி இருக்குன்னு கேட்டால் 18வது சூறாவில் வந்து வரிசையாக ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 18வது சூறாவில் 34, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 44 வரைக்கும் வரிசையாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த செய்தி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், 2 மனிதர்கள் இருந்தார்கள். உதாரணம் அல்ல சொல்லி காட்டுறோம். கடந்த காலத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். அந்த 2 பேரில் ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் நிறைய செல்வங்களை கொடுத்துருந்தோம். ஒருத்தரை வந்து சாதாரண நிலையில் வைத்திருந்தோம். ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நல்லா சொல்கிறான், ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செஞ்சோம் என்றால் நிறைய தோட்டம் துறவுகள் அந்த மாதிரியான ஒரு செல்வத்தை எல்லாம் கொடுத்துருந்தோம். அந்த செல்வம்லாம் கொடுத்த அந்த மனிதன் என்ன செஞ்சான்னு கேட்டால், அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ செல்வம் இருக்கிறது, இது ஒரு காலத்தில் அழிந்து போகாத அளவுக்கு எனக்கு இருக்கிறது, பல்லாயிரம் ஏக்கர் இருக்குன்னு வைங்க, அது அழிஞ்சா போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அவன் நினச்சிக்கிட்டு நினைச்சான் இதில் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது என்று அவன் வந்து சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த இன்னொருத்தருக்கு செல்வம் கம்மியாக கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார்ல, அவர் அவனுக்கு போய் சொல்கிறார், இப்படிலாம் சொல்லாதப்பா, அல்லாஹ் உனக்கு செல்வம் தந்தான்னு சொன்னால் குல்த மாஷா அல்லா சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தந்தான் என்று சொன்னால் இது என்னால் வந்தது, என் உழைப்பினால் வந்ததுன்னு சொல்கிறிய, அப்படி செஞ்சிடாத, இல்லைன்னா அல்லாஹ் என்ன செய்வான்டா, உன்னுடைய அந்த செல்வத்தை இல்லாமக்கிட்ட என்ன செய்வேன், அது ஒன்றுமில்லா காலி பண்ணிட்டா என்ன செய்வேன்ற ஒரு அறிவுரை சொல்கிறார். அறிவுரை சொல்லும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறார். மாஷா அல்லாங்கிறது அதாவது லவ்லா இந்த ஹல்த்த ஜன்னத்தக்க, உன் தோட்டத்தை போய் நீ பார்வையிடும் பொழுது குல்த்த நீ சொல்லியிருக்க மாட்டாயா மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருக்க மாட்டாயா, மாஷா அல்லான்னா இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்ல மாட்டாயா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்லாவை தவிர எதுக்கும் சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இன் தரணி ஆனால் அகல்ல மின்கம் ஆழமும் வளதா, என்னை வந்து செல்வத்திலையும் பிள்ளை குட்டிகள்லையும் நான் உன்னை விட குறைவான என்று நினைத்தாயானால் அல்லாஹ் வந்து அதை விட மேலானது தருவான். உன்னை விட நான் காசில் கம்மியாக தான் இருக்கிறேன், பிள்ளை செல்வம் எனக்கு கம்மியாக தான் இருக்கிறது, அதனால் நீ வந்து திமுறில் என்ன செய்யாத, எனக்கு இந்த செல்வம் அழிஞ்சு போகாது, இப்படி தான் இருக்கும், நீடித்திருக்கும்னு சொல்லாதுன்னு அறிவுரை சொன்னார். கடைசி எல்லாம் என்ன செய்யறான், இவன் திமுருக்காக வேண்டி அவன் அடுத்த நாள் போகிறான், தோட்டம் பூரா கம்பியில் கருகி காஞ்சி போய்விட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது, அந்த மாதிரி எல்லாம் ஆக்கி விட்டான்னு சொல்லி அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு பெரிய சம்பவமாக. இதில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒருவர் வந்து ஒரு நல்லவராக ஒருத்தரை எல்லாம் காட்டுகிறான், ஒருவரை வந்து கெட்டவராக காட்டுகிறான். நல்லவராக இருக்கிறவர் வந்து அந்த கெட்டவராக இருந்தவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். அந்த அறிவுரை என்ன அறிவுரை, உனக்கு அல்லாஹ் வந்து ஒரு செல்வத்தை தந்திருக்கும் பொழுது நீ மாஷா அல்லாஹ் சொல்ல மாட்டியா, அப்போ நமக்கு அல்லாஹ் வந்து நிறைய செல்வங்களை தந்து விட்டான்னு சொன்னால் வீட்டை தந்தானா மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் நாட்டப்படி எழுதி வைக்கலாம், தப்பே கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி வாயினாலே சொல்லவும் செய்யலாம், எழுதியும் வைக்கலாம். தமிழில் கூட இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி கிடைத்ததுன்னு கூட எழுதி வைக்கலாம். இது என்னன்னு கேட்டால், எது சரியான நம்பிக்கை அதைத்தான் நம்ம எழுதுகிறோம். இஸ்லாத்தில் எப்படி ஒன்றை நம்ப வேண்டுமோ அதைத்தான் நம்ம எழுதுகிறோமே தவிர மூட நம்பிக்கை எழுதலை. ஆனால் இது எப்படி ஆக்கிட்டாங்க, அந்த மாஷா அல்லாங்கிறது எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டால், அது கந்திஷ்டி அழிச்சிடும், அதுக்காக தான் சொல்கிறோம். இவங்க நினச்சிக்கிட்டாங்க கந்திஷ்டிக்கு மாஷா அல்லா எழுதும்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவே இல்லை, குர்ஆன்லேயே எப்படி இல்லவே இல்லை. மாஷா அல்லாங்கிறது உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு தான் வல்லமை இருக்குங்கிறத ஒத்துக்கொள்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்குமூலம், ஒரு உறுதிமொழி. அது அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், நமக்கு அல்லாஹ் அபரிமிதம்னு இல்லை, ஒரு சின்ன செல்வத்தை தரட்டுமே, ஒரு 1000 ரூபாய் கூட தரட்டும், மாஷா அல்லாஹ் நாடிப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கொள்வது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கிடைத்ததை பற்றி கேள்விப்பட்டால் கூட அதில் நம்ம என்ன செய்யணும், அவருக்கு அந்த அறிவுரை சொல்லணும். மாஷா அல்லாஹ் குழந்தை பிறந்துச்சிங்க பாரு, மாஷா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்வதன் மூலமாக நம்ம அடுத்தவருக்கு அறிவுரை சொல்கிறோம். அப்போ நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தாலும் சரிதான், அடுத்தவருக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தாலும் சரிதான், அதை பற்றி நம்ம கேள்விப்படும் போது சொல்ல வேண்டிய வாசனை என்னன்னு கேட்டால் மாஷா அல்லாஹ் அர்த்தம் என்ன, இது இறைவன் நாட்டப்படி நடந்தது. பெரிய இதெல்லாம் சாதாரண அர்த்தம் தான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது இப்படி சொல்லணும் என்று குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தொழுது முடித்தவுடனே அவங்களுக்கு வழக்கமே வச்சுருந்தாங்க. இது புகாரில் 1386வது ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தொழுது முடித்தவுடனே மக்கள் நோக்கி திரும்பி உட்காருவாங்க.
அது சில அறிவிப்பில் சுபுகுண்டு வருது, சில அறிவிப்பில் தொழுகைன்னு பொதுவாக வருது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லா சலாத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுது முடித்த உடனே அக்பல் அலைனா பி வஜிஹி, அவங்க எங்களை நோக்கி இப்படி திரும்பி உட்காருவாங்க. இப்போ முதுகு பக்கம் தானே தொழுதுட்டு இருப்பாங்க. தொழுது முடித்தவொன்னே மக்களை நோக்கி என்ன செய்வாங்க, திரும்பி மக்களை பார்க்கும் விதமாக உட்கார்ந்து விடுவார்கள். உட்கார்ந்து சொல்லுவாங்க, மர்ரா மின்குமுல் லைலத்து ருயா, இன்று இரவு யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. ரசூல் என்ன செய்வாங்கன்னா திரும்பி உட்காந்து, இன்று ராத்திரி யாராவது கனவு கண்டீங்களா, கனவு கண்டீங்கன்னு சொன்னால் அந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொல்வதற்காக வேண்டி, எதுக்கு அதை கேட்குறாங்க, என்ன கனவுன்னு கேட்பாங்க. அதுக்கு ரசூல் என்ன செய்வாங்க, இந்த கனவுக்கு இதான் அர்த்தம், நமக்கு கனவுக்கு விளக்கம்லாம் சொல்லிடக்கூடாது. கனவுக்குடைய விளக்கம் என்பது அல்லாவா என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம். அது யூசுப் நபி கற்றுக் கொடுத்தா அவரே என்ன செய்வார், இது இறைவன் எனக்கு கற்றுத்தந்த சிறப்பு ஞானம்னு அவர் சொல்லுவார். சூரா யூசுஃபில் அது இருக்குது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் கனவுக்கு பலன் சொல்லுவாங்க. நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, கனவுக்கு பலன் இறங்கிடக்கூடாது. கனவுனா கேட்டுக்கணுமே தவிர இந்த கனவுக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் உனக்கு யாரை சொல்லித்தந்தா, அது எங்கேருந்து அந்த ஞானம் உனக்கு கிடைச்சி? அதனால் இந்த கனவு பலன்னு சொல்ல, அது புஸ்தகம்லாம் போட்டிருக்காங்க. கனவின் பலன்கள், பள்ளியை கண்டா இது, பானையை கண்டா இது, யானையை கண்டா இதுன்னு என்ன செய்கிறாங்க, அது கனவு பலன்னு இஸ்லாத்தின் பேர்லையே நிறைய நூல்கள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, நிறைய கிதாபுகள்லாம் இருக்கிறது. எல்லாமே போய் புழுகு மூட்டை அரபியில் இருந்தாலும் என்ன இருக்குது, அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் ரசூலை சொல்லணும்ல. அப்படின்லாம் எந்த ஒன்றுக்கும் இந்த கனவுக்கு இதான் ரிசல்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, இன்றைக்கி யாராவது கனவு கண்டீங்களா, அவங்க வித்தியாசமான கனவு ஏதாவது கண்டா அவங்க சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா ரசூல் என்ன செய்வாங்கன்னா அது விளக்கம் சொல்லுவாங்க. இந்த கனவுக்கு அப்படியா, இந்த கனவு கண்டீங்களா, இது சைத்தானுடைய வேலை, சைத்தானுடைய வேலை கனவாக இருந்தால் அப்படி சொல்லிடுவாங்க. நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அந்த கனவுக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இறை தூதருக்கு தான் சொல்ல முடியும். நம்மளும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிற கூட. நீ அஜரத்தினை தொழுது முடிச்சுட்டு கனவு கண்டீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கு தப்சீர் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வைங்க, மக்களை வழி எடுத்து நாசமாக்கிடுவாங்க. அது நமக்கு தெரியாது. கனவுல அல்லாஹ் ஒன்றை காட்டுகிறான்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் கனவுல காட்டினது மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர அதை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான்னு நமக்கு தெரியாது. அந்த கனவை காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் நமக்கு தெரியாது. ஆனால் ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதா சல்லா சலாத்தன், ஒரு தொழுகையை தொழுது முடித்தவொன்னே அக்பல் அலைனா பி வஜிஹி, அவங்க முகத்தை கொண்டு எங்களை முன்னோக்குவார்கள், முன்னோக்கிட்டு சொல்வார்கள், மர்ரா மின்குமுல் லைலத்து ருயா, உங்களில் யாராவது இன்று கனவு கண்டீர்களா என்று சொல்வார்கள். ஃபைன் ரா அஹதுன், யாராவது ஒரு கனவு கண்டாரையானால் ஹஸ்ஸஹா, அந்த கனவு அவர் விளக்க ஆரம்பிச்சிடுவார். கனவு கண்டியலான்னு கேட்பாங்க. ஆமாம் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு விளக்குவார். விளக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, போய் கூட மாஷா அல்லாஹ், அந்த கனவை கேட்டு முடித்தோடனே மாஷா அல்லாஹ் நல்ல கனவு, அல்லாஹ் நாடியபடி நடந்து விட்டதுன்னு சொல்லிட்டு தான் விளக்கம் சொல்லுவாங்க. இந்த எந்த கனவு கண்டாலும் விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அவர் ஒரு அரண்மனையில் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பார். அது சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் நாடியபடி நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கனவுக்கு இதுதான் புரிந்து கொள்ளணும் என்ற விளக்கத்தையும் சொல்லுவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டீங்களான்னு கேட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கனவை சொன்னோன்னே மாஷா அல்லாங்கிறாங்க. ஏன்னா கனவு நல்ல விஷயத்தான் சொல்லுவாங்க. கெட்ட மாதிரி கனவு போய் சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி, ஒரு அரண்மனை கட்டுற மாதிரி, வீடு கட்டுற மாதிரி, அது மாதிரி ஒரு பதவி கிடைக்கிற மாதிரி ஒருத்தர் கனவு கண்டாருன்னு வைங்க, மாஷா அல்லான்னு சொல்லுவாங்க. அப்போ மாஷா அல்லாங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்படும்போதும் சொல்லலாம், நமக்கு நல்லது நடக்கும்போதும் சொல்லலாம். இந்த கனவுல உள்ளது ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டதில் வேற ஒருத்தர் கண்ட கனவு தான், அவருக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு அல்லாஹ் காட்டியிருக்கிறான், அதுக்கு மாஷா அல்லாஹ் சொல்லலாம். ஒன்று நமக்கு நன்மை ஏற்பட்டாலும் சொல்லலாம், அடுத்தவருக்கு ஒரு நல்லது இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டாலும் என்ன செய்யலாம், மாஷா அல்லாஹ்ங்கிற சொல்லலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ். அந்த கனவு என்னன்னு விளக்கமாக பின்னாடி வருது, அது நமக்கு டாபிக் இல்லை. இந்த மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்களா இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசாக தெரியறதா இருந்தால் அந்த ஹதீஸ் நம்பர் இருக்குது 1386வது ஹதீஸ், புகாரியில் பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸில் ஒருத்தர் கண்ட கனவு என்ன, அந்த கனவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் என்ன, அதுகளை எல்லாம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டால், ஒருவர் நல்ல கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொன்ன உடனே அந்த கனவை விளக்கணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாஷா அல்லாஹ் சொல்லுவது ஒரு நல்ல ஒரு விஷயம். நல்ல குணமாக இருக்கிறீங்களா, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்குன்னு வைங்க, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறேன், யாரும் நல்லபடியாக போயிருக்கா, மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எல்லாம் நல்லா போயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது, இன்ஷா அல்லாஹ்னா இனிமேல் உள்ளதுக்கு. இப்போ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வசதியாக இருக்கா, வாய்ப்பாக இருக்கான்னு கேட்டால் இந்த மாஷா அல்லாஹ்ங்கிற மாஷா அல்லாஹ் மந்திர மாதிரி சொல்லக்கூடாது, விளங்கி சொல்லணும். மாஷா அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நல்லா நடந்திருக்கு விளங்கி நம்ம சொல்லணும். அது மார்க்கத்தில் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் இந்த மாஷா அல்லாஹ்ங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இந்த சொல் பழக்கம் இருந்தது. எப்படி இருந்ததுன்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு செய்தியை சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ்னு சொல்கிறதோடு சேர்த்து என்ன செய்வாங்கன்னா மாஷா அல்லாஹு சித்தன்னு சொல்லுவாங்க. அதை மாஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நாடினபடி நடந்து போச்சுன்னு அர்த்தம்.
அப்படி சொல்லாமல் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வசதி கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அல்லாவும் நீங்களும் நினச்சபடி கிடைச்சின்னு அல்லாவோட சேர்த்து ரசூல்லா சேர்த்துருவாங்க. எப்படி சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் மட்டும் சொன்னால் அல்லாஹ் நாடியபடி எனக்கு கிடைத்ததுன்னு அர்த்தம். மாஷா அல்லாஹுவ ஷிர்த, அல்லாவும் நீங்களும் நினச்சபடி நடந்து போச்சுன்னு ரசூல்லாட்ட சொல்லிடுவாங்க. இது ஷிர்க் தானே இது. அதாவது ஒரு பெரிய பணக்காரரை போயிட்டான்னு வைங்க, அதை பற்றி ரசூல்லாட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் மாஷா அல்லான்னு சொன்னால் அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, மாஷா அல்லாஹு ஷிர்த, நபியே அல்லாஹ் நினச்சபடியும் நீங்கள் நினச்சபடி நடந்துருச்சும்பார். அப்போ இவருக்கு செல்வம் கிடைச்சதுக்கு யார் காரணம்? அல்லாஹ் எப்படி காரணமாக இருக்கிறானோ அதே மாதிரி ரசூல்லாவும் காரணமாக இருக்காங்கன்னு இதுக்கு அர்த்தம். அப்போ மாஷா அல்லாஹ் ஷிர்த என்ற வார்த்தையை சர்வசாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் சொல்லி வந்தார்கள். அது நேரவே சொல்கிறாங்க ரசூல்லாட்டையே. ஆனால் இது டேஞ்சரான ஒரு வார்த்தை. ஆனால் ரசூல் அதை கண்டிக்கவே இல்லை. அதான் நீ அல்லாஹ் நாடினப்படி நடந்துச்சுன்னா டேஞ்சர் கிடையாது, அல்லாவும் நீங்களும் நினச்சப்படி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரசூல்லாவை பார்த்து எப்படி உங்களுக்கு பணம் கிடைச்சுன்னா அல்லாவும் நீங்களும் நினச்சபடி கிடைச்சுன்னா அப்போ நம்ம பணம் கிடைப்பது ரசூல்லா காரணமா? புள்ள பிறந்துச்சுன்னு வைங்க, மாஷா அல்லாஹ் ஷிர்த, அல்லாவும் நீங்கள் நினச்சபடி நடந்துருச்சுன்னு சொல்லுவதும் அப்பட்டமான ஒரு ஷிர்கான ஒரு விஷயந்தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலைன்னு கேட்டால், அதை மாஷா அல்லாஹ் ஷிர்தன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் அதை பேசாமல் அதை கண்டிக்காமலும் அதை ஏறக்குறைய அங்கீகரித்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு யூதர் வர்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சும்மா சந்திக்கிறதுக்கு வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கிறீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிற தௌஹீது கொள்கையில் கரெக்டாக இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்களும் ஷிர்க் வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஒரு யூதர் வந்து ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, இன்னக்கும் துநத்திதுன ஓ இன்னக்கும் துஷ்ரிக்கூன, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, எங்கே நாங்கள் எங்கே இணை கற்பிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னக்கும் தக்கூனுன மாஷா அல்லாஹ் ஷிர்த, மாஷா அல்லாஹ் ஷிர்தன்னு சொல்கிறீங்களா, அது என்ன ஷிர்க் இல்லையான்னு கேட்குறாரு. ஒரு யூதர் வந்து ரசூல்லாவிட்ட சஹாபாக்கள் வந்து நேருக்கு நேரம் தானே சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு வசதி கிடைத்து விட்டால், வாய்ப்பு கிடைத்து விட்டால், பதவி கிடைத்து விட்டால், ஒரு சந்தோஷமான காரியம் நடந்து விட்டால் ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மாஷா அல்லாஹ் சொல்லாமல் மாஷா அல்லாஹ் ஷிர்த, சில இடங்களில் மாஷா அல்லாஹ் ஷா முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நாடினபடி முகமது நாடியபடி நடந்து விட்டதும்பாங்க. அப்போ அல்லாஹ் நினைச்சபடியும் இந்த காரியம் நடந்தது, முகமது நினைத்தபடியும் நடந்தது என்று சொன்னால் இது பகிரங்க ஷிர்க் தானே. இது அந்தால் கவனிச்சு விட்டார். யார்? ஒரு யூதர் கவனித்து என்ன செய்கிறாருன்றார், ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு, இன்னக்கும் துஷ்ரிக்கூன, நீங்கள் இணை கற்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் எப்படி இணை கற்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன செய்கிறாரு, ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுறாரு. ரெண்டு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒன்று இந்த மாஷா அல்லாஹ் ஷிர்தன்னு உங்கள் ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் கேட்டுட்ருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்து தான் சொல்கிறாங்க, மாஷா அல்லாஹ் ஷிர்தங்கிற வார்த்தையை உங்களை நோக்கி தான் சொல்கிறாங்க, நீங்களும் அல்லாவும் நினைத்தது நடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னையாப்பா அல்லாவோட சேர்க்குறீங்க அப்படின்னு கண்டிக்கணுமா இல்லையா? நீ கண்டிக்கிறது இல்லை. அப்போ நீங்களும் ஷிர்க் வைக்கிறீங்க, எங்களை ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் மக்கள் ஷிர்க் வைக்கிறாங்க, அல்லாவுக்கு சமமாக உங்களை காட்டுறாங்க, முகமது நபி அல்லாவுக்கு சமம்னு காட்டுறாங்க, எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்கள் வந்து சத்தியம் செய்யும் பொழுது காபாவின் மீது சத்தியமாகன்னு செய்கிற ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு காரியத்தை செய்வதாக நம்ம மக்கள் குர்ஆன் மேலே சத்தியம் செய்கிறாங்கல்ல, குர்ஆன் மேலே சத்தியம் செய்யக்கூடாது, அல்லா மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும். ஆனால் அந்த சட்டத்துக்கு முன்னாடி எப்படி பழக்கம் இருந்துச்சுன்னு கேட்டால், காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு ஒரு சத்தியம் செய்வாங்க. இதையும் அந்த ஆள் நோட் பண்ணியிருக்கிறார். அந்த யூதர் வந்தார், அவர் கவனிச்சுட்டு, நீங்கள் ரெண்டு காரியத்தை நான் கவனிக்கிறேன், ரெண்டு காரியத்தில் நீங்கள் வந்து ஷிர்க் வைக்கிறீங்க. ஒன்று இந்த மாஷா அல்லாஹ் ஷிர்தன்னு சொல்கிறீங்க, அது அப்பட்டமான ஷிர்க்கு. ரெண்டாவது காபாவின் மீது, காபாங்கிற ஒரு பில்டிங் கட்டடம், அது அல்லாஹ் கிடையாது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லா மேலே தான் செய்யணும். அல்லாஹ் சத்தியம் செய்யறதுக்கு அர்த்தம் என்ன? அல்லா மேலே சத்தியமாக நான் சொல்வது உண்மை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் போய் சொல்லி தான் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனை நான் சாட்சி ஆக்குறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லா மேலே சத்தியம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ காபாவின் சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைன்னா காபா நம்மளை பார்க்குமா, நம்மளை தண்டிக்குமா, நம்மளை கண்காணிக்குமா? அது அப்போ காபா எப்படி அல்லாவோட இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரெண்டாவது விஷயத்தை சொல்கிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆமாம் நீ சொல்கிற சார், அல்லாஹ் வந்து வேணும்னே இந்த விஷயத்தை அவர் மூலமாக தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதை சீரியஸாக ரசூல்லா கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் இவர் வந்து சுட்டி காட்டினவுன்னா என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லலை, நீ சொல்கிற கரெக்டு தான், காபாவின் சத்தியமானு சொல்லக்கூடாது தான். இனிமேல் நாங்கள் மக்கள்லாம் என்ன செய்யுங்க, காபாவை பேரை சொல்ல விரும்புனீங்கன்னு சொன்னால் ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்கள், காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக, காபா மேலே சத்தியம் செய்யணும்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் அல்லா மேலே சத்தியமாகனு சொல்லுங்கள். காபா தான் பயன்படுத்தணுமாக இருந்தால் இப்படி சொல்லுங்கள், ஒரு ரப்பில் காபா,
காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று இனிமேல் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. அடுத்து மாஷா அல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மாஷா அல்லா சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் மட்டும் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹு சும்ம சிறுத்த, அல்லாஹ் நாடி எப்படி நடந்து விட்டது, அதுக்கு பிறகு நீங்கள் நாடினீங்க, சும்ம சிறுத்தன்னு வேணால் சொல்லிக்கிறங்க. அல்லாஹ் நாடி எப்படி தான் நடந்தது, நடந்ததுக்கு பிறகு நீங்கள் நாடினீர்கள், அது நடந்ததுக்கு பிறகு நடலாமே, நடந்ததுக்கு பிறகு யார் வேணாலும் நடலாம்ல. அதனால் மாஷா அல்லாஹு ஷித்தங்கிற சொல்லாமல் மாஷா அல்லா மட்டும் சொல்லுங்கள். இல்லைன்னா மாஷா அல்லாஹு சும்ம ஷித்த அப்படின்னு சொல்லிக்கிறங்க. அவர் சுட்டி காட்டுறது கரெக்டாக தான் சுட்டி காட்டுறாரு. யூதர் வந்து நம்ம ஷிர்க் வைப்பதாக சொல்கிறாரு இல்லையா, அவர் கரெக்டாக தான் சுட்டி காட்டுறாரு என்று ரெண்டையும் ரசூலா திருத்துறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த மாஷா அல்லாவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் தப்பான ஒரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்திட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஷித்தங்கிறது சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. அதை ரசூல்லா கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. மாஷா அல்லா மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை, ரசூல்லாவே நீங்கள் சொல்ல நினச்சிங்க என்று சொன்னால் மாஷா அல்லாஹ் நாடி நடந்து விட்டது, நடந்ததுக்கு பிறகு சும்மா ஷித்த, நடந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்கிறாம அதை யாரை பற்றியும் சொல்லலாம். நடந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரிஞ்சு போயிருமே, நம்ம நினைக்கலாமே, அது சாதாரண வார்த்தையாக போயிடும். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா, ரசூல்லாவுடைய காலத்தில் இந்த மாஷா அல்லாங்கிற வார்த்தை ஒரு பிரயோகம் இருந்திருக்கிறது. ரசூல்லாவும் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்களும் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆன் மூலமாக அல்ல என்ன செய்கிறான், உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியங்கள் கிடைத்தால் இந்த மாஷா அல்லா சொல்லுங்கிற அந்த மாஷா அல்லாங்கிற வார்த்தையை சொல்லலாம்ங்கிறதோட அதை எழுதியும் போடலாம். பிரச்சனை அதுக்கு தான் வருது. வீடுகளில் அலங்காரத்துக்கு மாஷா அல்லான்னு என்ன செய்கிறாங்க, எழுதி போடுறாங்க. இந்த எழுதி போடுவதுடைய நோக்கம் வந்து கந்திஷ்டிக்காக இருக்குமேனால் தப்பு. அது கந்திஷ்டியை நீக்கணும் நீங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த வார்த்தை கந்திஷ்டி நீக்கும்னு அல்லாஹ்வை சொல்லணும், ரசூல்லா சொல்லணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாமல் நீங்களா ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டு இது கந்திஷ்டி நீக்கும்னு சொன்னீங்கன்னா அது மார்க்கத்தில் இட்டுக்கண்ண குற்றமாயிரும். அப்படி இல்லாமல் இது நல்ல ஒரு அழகான கருத்து. இந்த பில்டிங் என்னுடைய திறமையினால் சில பேர் ஹாதாமின் ஃபலில் ரப்பின்னு எழுதுவாங்க. சுலைமான் நபி சொல்லுவார்ல, பெரிய ஆட்சி அதிகாரம்லாம் கிடைச்சவன என்ன செய்வார்னு கேட்டால் இது என் இறைவனின் அருட்கொடையும் பாரு. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, வீடு கட்டுறவங்கலாம் ஹாதாமின் ஃபலில் ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடைன்னு எழுதுவாங்க, காரில் எழுதுவாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய கருத்துக்களை எழுத்துலையும் சொல்லலாம். இதையெல்லாம் வாயினால் பேசலாமோ அதை எழுதவும் செய்யலாம். அந்த மாதிரி எழுதி போடுறதுங்கிறது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அது போக இந்த மாஷா அல்லா இட்டுட்டு இன்னும் பல விஷயங்களை வந்து ஒரு அலங்காரமாக செவர்களில் என்ன செய்வாங்கன்னா ஃப்ரேம் பண்ணி போடுவாங்க, செவரில் ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் குர்ஆன் வசனத்தை போடலாமான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் மார்க்கத்து தடை இல்லை. அது என்னவா இருக்கக்கூடாது, அது ஏதோ ஒரு பரக்கத்துக்கு போடக்கூடாது, அழகுக்கு போடுறீங்க. வேறு எல்லா விதமான அழகுகளையும் நமக்கு தடுக்கப்பட்டு உருவப்படங்கள்லாம் நம்ம தடுக்கப்பட்டிருக்கு. அப்படி மொட்டையாக இருக்கக்கூடாங்கிறதுக்காக வேண்டி ஒரு குல்ஹுவல்லா சூரா ஒரு அழகாக எழுதி போட்டான்னு வைங்களேன், பார்க்க நல்லா இருக்குன்னு ஒரு பண்ணிட்டு போங்க. அது என்னவா இருக்கக்கூடாது, அதை போட்டதுனால அது முசீபத்து போயிடும், அதை போட்டதுனால பெரிய பறக்கத்து கொட்டிடும். எழுத்துனாலாம் பறக்கத்து வராது. எழுத்துனாலே இது நம்ம அதை வாயினால் சொல்வது தான் பறக்கத்தை தவிர குர்ஆன்ங்கிறது அதானே. குர்ஆன் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆள் குர்ஆன் வாங்கி வச்சிருக்கிறாரு, 100 குர்ஆன் வச்சிருக்கிறாரு, எத்தனை குர்ஆன் வச்சிருக்காருன்னு என்னை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கூலியாக கொடுப்பான். எத்தனை தடவை ஓதுனா அதுக்கு தான் கூலி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனீங்கன்னா கூலி கிடைக்குமே தவிர 1000 அல்ஹம்துலில்லாஹ் எழுதி வச்சு பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தா கூலி கிடைக்குமா? கிடைக்காது. எழுதுதல் என்பது வணக்கத்தில் வராது, ஓதுவது என்பதால் வணக்கத்தில் வரும். அதனால் நீங்கள் எழுதி போடலாமான்னு கேட்டால் மார்க்கத்தில் தடுக்கப்படாத எதையுமே நீங்கள் எழுதலாம். அலங்காரமாக செடி கொடிகளை வரையலாம், இன்னும் இயற்கை காட்சிகளை வரையலாம், ஒரு கொடைக்கானல் மலையை வரையலாம், ஒரு அருவியை வரையலாம், தோட்டந்தொரகுகளை வரையலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னா வரைஞ்சிட்டு போங்க. எல்லாம் அழகாக இருக்கிறத நல்லா விரும்புகிறான். வீடு கட்டி மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்கான்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், அது மாதிரி எழுதிக்கிடலாம். மாஷா அல்லாமே எழுதலாம், வேறு குர்ஆன் வசனத்தை எழுதி கொள்ளலாம். அதெல்லாம் வந்து என்னவா இருக்கக்கூடாது, அது ஒரு சுன்னத்து என்றோ அதை எழுதுவதனால் அந்த முசீபத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியோ, அதை எழுதினால் பறக்கத்து கொட்டும்னு சொல்லியோ அப்படி நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அது தவறு. நாங்கள் அழகுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. அலங்கரித்துக் கொள்வதற்கு எது தடை இருக்குது, உருவப்படங்களை போட்டு அலங்கரிப்பதற்கு தடை இருக்குது, அதை செய்யாதீங்க. அது இல்லாத அலங்காரங்களுக்கு அனுமதி இருக்கா, செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு. அலங்காரத்துக்கு என்ன செய்யலாம், எதை வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி என்னென்னு கேட்டால், ஆனால் வந்து ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்காங்கன்னா இந்த அலங்காரத்துக்காக கூட போடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது. எப்படி ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், புகாரில் 2613வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வருவாங்க. வந்தால் வீட்டு வாசலில் ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் போடப்பட்டிருக்கும். அந்த ஸ்க்ரீனில் எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள்லாம் இருக்கும், உருவப்படங்கள் இல்லை. ஒரு டிசைன் பட்டு வேலைப்பாடுகள்லாம் செய்யப்பட்ட ஒரு வண்ண வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டுருப்பாங்க, ஸ்க்ரீனை தொங்க விட்டுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை பார்த்துட்டு திரும்பிடுவாங்க, உள்ளே வராமல் வீட்டுக்கு வருவாங்க. வாசலில் ஸ்க்ரீனை பார்ப்பாங்க, இது என்ன இவ்வளோ ஆடம்பரமாக இருக்க அப்படின்னு சொல்லி திரும்பிடுவாங்க. திரும்பினவுன்னு என்ன செய்வார்னா பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க.
வந்தவுடனே ஃபாத்திமா நாயகி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாப்பா வந்தாங்க, இதை பார்த்துட்டு திரும்பிட்டாங்க, என்ன காரணம் எனக்கு தெரியலை, வீட்டுக்குள்ளே நுழையலை அப்படின்னோடனே இவர் தேடிட்டு வர்றார். அப்போ ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி வந்து எல்லாம்லாம் இதுக்கு திரும்பி போயிட்டியே, நான் வந்து வீட்டில் வந்து ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒரு திரையை நான் பார்த்தேன், அதை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அதை எதனால் நான் திரும்பிட்டேன்னு கேட்டால், மாலி ஒளி துன்யா, அது ஹராமுங்கிறக்கா சொல்லலை, எனக்கும் துன்யாவுக்கு என்ன பாரு, நமக்கு கேட்போம், இது நான் அல்லாஹ்வுடைய ரசூலா நான் இருக்கிறேன், என் குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள் இருக்கிறீங்க, நமக்கு எதுக்கு இது, அது வந்து மற்றவங்களுக்கு தடுக்கிற மாதிரி ரசூல்லா சொல்லலை, இறை தூதராக இருக்கக்கூடிய நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் மற்றவங்களை விட நான் முன்னுதாரணமாக இருக்கணும், மேலாண் நிலையில் இருக்கணும் என்பதற்கு தான் வந்தேன்னு என்ன செய்கிறாங்க, மாலி ஒளி துன்யான்னு சொல்லிவிட்டு அதை என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஸ்க்ரீனை வந்து அந்த ஒரு வீட்டு ஆளுகளை சொல்லி அவங்களுக்கு கொண்டு கொடுங்க, தேவைப்பட்டவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க, பயன்படுத்துறது தடுக்கலை, நம்ம வீட்டுக்கு சரியில்லை, அப்போ இதை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் போடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ரசூல்லா வந்து இந்த இதில் சொன்ன வாசகமே என்னென்னா ஸ்க்ரீன் போடுவது தடுக்கலை, மாலி ஒளி துன்யாங்கிறாங்க, எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்குது, நான் இந்த உலகத்தில் வந்து சாதாரணமாக வாழ்ந்துட்டு மரணிக்கக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினால எனக்கு இந்த மாதிரியான பகட்டு தேவையில்லை, என் மகள்னு சொல்கிறதுனால அவங்களும் அது மாதிரி இருக்க வேண்டும், என்னுடைய மகள் இருப்பார்களே, ஆனால் என்னுடைய விஷயத்தை கொஞ்சம் கூடுதலாக பேணக்கூடியவர்களாக இருக்கணும், அதுக்கு தான் தடுத்தாங்களே தவிர ஊர் மக்களுக்கெல்லாம் அது போடக்கூடாது என்று தடுக்கவில்லை, தடுத்திருந்தார்களே. ஆனால் அந்த ஸ்க்ரீன் என்ன செய்கிறாங்கன்ற துர்சில் பிஹீலா ஃபுலான், அதை ஒரு ஆளுக்கு நீ கொடுத்து விட்ருப்பா, அகல பைத்தின் அவங்களுக்கு தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு வேற ஒரு ஆளுக்கு அதை கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கே தடை கிடையாது. எதுக்கு தடை, நம்ம வீட்டுக்கு சரியில்லை, நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறோன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும், மற்றவங்களை விட அதிக பேணுதலாக இருக்கணும் என்பதற்கு செஞ்சாங்களே தவிர இதை வைத்து என்ன செய்வாங்கன்னா ஸ்க்ரீன் போடக்கூடாதுமாங்க, அலங்காரத்துக்கு போடக்கூடாதுமாங்க, அலங்காரத்துக்கு போடக்கூடாதுங்கிற அர்த்தம் இது வரவே வராது. இது ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இது மாதிரியான விஷயம் அடுத்து இந்த வீடுகள் சம்பந்தமாக மேலும் சில விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.